வாவ், எதுக்கு இந்த டிராஃபிக்கு? பின்னாடி வீல் ஏதோ கோட்டம் இந்த மாதிரி தெரியுது. கொடைக்கானல் ஏறமா நாங்க மாட்டோம், இப்ப நீங்களும் சேர்ந்து மாட்டுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம். நான் தான் உங்கள் மக்களே. ஃபைனலாக நம்ம ஒரு ரைடு கிளம்பிட்டோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடைக்கானல் தாங்க போகிறோம். அடிக்கிற வேலைக்கு அங்கே போய் கொஞ்சம் சில் பண்ணுவோங்க. இந்த ரைடுக்கு நம்ம எத்தனை பேர் போகிறோம்னா, மொத்தம் 6 பேருங்க. 6 பேரில் அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் 6 பேருன்னா 3 கப்பல்கிட்ட. 3 கப்பலாக போகிறோம். டே 1, டே 2, டே 3ன்னு 3 நாளுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். டோட்டல் கொடைக்கானலே இந்த விலாகில் அடக்க போகிறோங்க. நமக்கு என்னென்ன வெஹிக்கிள் வருதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வண்டி டாமினார் 250, அப்புறம் ஒரு அட்வென்ச்சர் 390, நெக்ஸ்ட்டு ஒரு பலினோ கார், 2 பைக்கு, ஒரு கார் தாங்க. ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியாச்சு. 11 மணிக்கு செக்இன்னு. மணி இப்போ 5 மணி. நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கு 276 கிலோமீட்டருங்க நம்ம லொக்கேஷனில் இருந்து. ஸோ 276 கிலோமீட்டர், 7 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போட்டிருக்கு. ட்ராவல் டைம் அப்படி பார்த்தாலுமே 1 மணிக்கு தானே போய் ரீச் ஆகும்னா, 1 மணி செக்கிங். நான் பாட்டுக்கு பேசிட்டு இந்த ரூட்டில் வந்துட்டாங்க. அங்கேயே லெஃப்ட் எடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து யோசனை வருதுங்க. நைட்டு ஒழுங்காகவே தூங்கலை. தலைவர் 1 ஹவர் தான் தூங்கியிருப்பேன். என் ஒய்ஃப் அது கூட தூங்கலை. ஆனால் இந்த மாதிரிலாம் ரைடு இப்படி தூங்காமலாம் ரைடு பண்ணவே கூடாது. இருந்தாலும் வேற வழி இல்லை எங்களுக்கு. போவோம். ஏன் 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 இப்படி? ரைட், வெயிட் பண்ணியாச்சுங்க. டாக்டர் எடுத்த நமக்கே தள்ளுத. எல்லாரும் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஒரு குரூப் சுற்றுறீங்களா? அவங்களாம் என்ன ஆவாங்க நினைச்சாலே சிரிப்பு தான். அவங்கள வண்டி நல்ல வண்டி தான், ஆனால் அதை வச்சுட்டு அவங்க வரத்து இருக்க மலிங்கு சிமாலயம் கூட போட்டி போடவா, அட்வென்ச்சர் கூட போட்டி போடவான்னு. சார் 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 என்னடா இது டீலக்ஸ் பஸ் இந்த வேகமாக போகுது, 90ல எடுக்கிறாங்க. ஏட்டி தாட்ட மாட்டீங்களாடா நானா ஏறனா? வணக்கம். வாங்க ப்ரோ. நானும் 80ல வருவீங்க, 80 நீங்க பாட்டு 105 போலே, 95 தான். அவன் 105 தான் பேசுறான். உனக்கு 114 எங்கப்பா ஜாலியா பேசிட்டு வரணும்னா நாங்களும் பேசிட்டு தான் வரோம். A few moments later. டீ சாப்பிட்டாச்சு. அத்தாடி 1/2 மணி நேரம் காலி பண்ணியிருக்கோம். உட்காரு. கிருஷ்ணம்பட்டி எடுத்து தாங்க போக போகிறோம். இதில் ஒரு லெஃப்ட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி இந்த மாதிரி ரைடு போய் வச்சு ரொம்ப நாள் ஆனவுடனே இந்த எக்ஸ்பிளஸ் எப்படி இந்த ஃப்ளாஷோட பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணணுங்கிறதே மறந்து போச்சுங்க. வண்டி நிப்பாட்டிட்டு தான் 2வது செக் பண்ணணும். அது லெஃப்ட்டு கொடுத்து, ஐ மீன் ரைட் சைடு ஒன் டேப்பா லெஃப்ட் சைடு ஒன் டேப்பா அப்படின்னு தெரியலை. இந்த இண்டிகேட்டர்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி பிளிக் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏய் என்ன தூங்கிட்ட? அதுக்குள்ளே இதில் அழகாக பிளாக் பண்ணிவிட்டு கத்திக்கிட்டு வேறு தூங்கிட்டு இருக்க. பின்னாடி ஆட்கள் வரணும்ல. இதுக்கப்புறம் ஒரே சிங்கிள் ரோடு தான். இதுதான் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகும். ஒரே பம்பி ரோடு, ஒரே ஸ்பீட் பிரேக்கர் தான் இதுக்கப்புறம். பார்த்துட்டோம் காய்ஸ். எங்க அதானே உசிலம்பட்டி வந்துட்டோங்க.
நெக்ஸ்ட்டு வத்தலக்குண்டு ரூட் எடுக்க வேண்டியதுதான். 24 கிலோமீட்டர்ப்பா வத்தலக்குண்டு. காய்ஸ் டைம் கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டுக்கிட்டே ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக ஒரு 2 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த இருக்குது ஜமுனா சைமம் கேப்பமா கிட்ட சைமம் வெஜ் ஓகேவா? A few moments later. இங்கேருந்து நமக்கு இன்னும் ஒரு 3 to 5 கிலோமீட்டரில் ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஹில் ஸ்டேஷனாலே ஒரு வைப்பு, தனி வைப்புங்க. நார்மல் ரோட்டில் இது பண்ணுறது வேறு, ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறது வேறு. அது ஒரு கிக்காக இருக்கும். ஒவ்வொரு டேர்னிங்கும் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும். உனக்கு பயமாக இருக்கும்ல? அதானே பசங்க நாங்கள் எப்பொழுதும் சாவோட விளையாடுவோம். பார்த்தீங்களாங்க செம. இந்த மலை மேலே தான் இறப்பணும். செம வியூவில் பர்சல் டாப்பில் ஏறிட்டாங்க ஹில் ஸ்டேஷன். லெஃப்ட் சைடு பார்த்தா ரைட் சைடு விட்டுருவோம்னு நினைக்கிறேன். இப்போவே காதடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி இது கால்வாசி கூட போகலை. மிஞ்சி போனால் ஒரு 3 கிலோமீட்டர் போயிருப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஃபாகியாக இருக்க தான் செய்யுது. வாவ், இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்ட முடியுதுப்பா. நான் டிராஃபிக்கு காருக்காரங்க. வாவ், இந்த மாதிரி இருக்கணும் ரோடு. யாருமே இருக்கக்கூடாது, நம்ம போய்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. சரி போகலாம். கைஸ் இங்க பாத்தீங்களா, செம்மையா இருக்குதுங்க. வாவ், நம்ம ஹில் ஸ்டேஷன்லேயே இருக்குங்க. கரெக்டாக பெருமாள் பாலை அந்த லொக்கேஷனில் இருக்கு ஸ்டார்டிங்கில். வாவ், ஃபோட்டோ செம்மையாக இருக்குதுங்க. கலர் நல்லா இருக்குல்லண்ணே, லாவெண்டர் கலர். ஆத்தாடியா, இங்க ஒரு வரிசையா இருக்கு பாரு பூ. எதுக்கு இந்த டிராஃபிக்கு? டோலா இல்லையா? டோல் இப்பவே வராத. இங்கேயும் வண்டி போல, ஆப்போசிட்லயும் வண்டி வரல. போகுது. ஏ அப்பா, எவ்வளோ தூரம்! இப்பவே கிட்டத்தட்ட 200 மீட்டர் தாண்டிட்ட. 200 மீட்டருக்கு டிராஃபிக்கா? இறங்கி நிக்காங்க. எவ்வளவு நேரமா நிக்காங்க இவங்க? இது ரொம்ப நேரமா நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாரு, ஒருத்தன் படுத்துட்டான். சூப்பர். இப்ப போகுது போயிட்டே இருக்கு. இப்ப நினைப்பாங்க, ஏண்டா நம்ம கார்ல வந்தோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க வரும்போது. ஃபைனலா ஏன் இந்த டிராஃபிக் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கங்க ஒரு சில இடத்துல பேட்ச் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க ரோட்ல. அதனாலதான் இந்த ஒன் சைடு ரோடு இருக்கிறதுனால தான் ஒன் சைடு வெஹிக்கிள்ஸ், ஒன் சைடாக இருக்கிற வெஹிக்கிள் மட்டும் அப்படியே பெண்டிங் வச்சு அனுப்புகிறாங்க. அதுதாங்க டிராஃபிக்கு. நான் கூட என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சிட்டேன். எத்தனை இடத்துல பேட்ச் ஒர்க்கு? பேட்ச் ஒர்க்காக தான் இருக்குது. கைஸ் ஃபைனலாக நம்ம
கொடைக்கானலுக்குள்ளே ரீச் ஆக போகிறோங்க. மலைகளின் இளவரசி போட்டாங்க. டோல்புத்து, கொடைக்கானல் டோல்புத்து. அனுப்பிட்டாங்களா இது வழியா? சூப்பர். சில்வர் ஃபால்ஸ், அது அந்த நம்ம தோல்பு தாண்ட உடனே சில்வர் ஃபால்ஸ் தாங்க. தண்ணி வர்றதே பெரிய விஷயம், இதில் என்ன கம்மியாக வருதுங்க. ஆமா காய்ஸ், இப்போ பிளானில் என்ன சேஞ்சுன்னா, அவங்க நம்ம காரில் ஒரு 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க எப்படி பார்த்தாலும் வர்றதுக்கு அந்த டோல் கிராஸ் பண்ணுறதுக்கே எப்படியும் 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் ஆயிரும். ஸோ அதனால நம்ம டேரெக்டாக இப்போ ரூம் போக போகிறோம். அவங்க வர்ற வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்த பிளானுங்க. ஆனால் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு. சரி, இவ்வளோ நேரம் அவங்க காரில் உட்காந்துட்டு வந்தாங்க, அதுக்கு சேர்த்து வச்சு நம்ம எங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம்னு நினச்சிட்டு உட்காந்துட வேண்டியதுதான். வந்துட்டோம், கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. என்னாச்சு ப்ரோ? போங்க, நீங்கள் முன்னாடி போங்க. கூகுள் மேப்பு காட்டுற வழியில் போனால் இப்படி தான் இருக்கும் போல். எத்தனையோ ட்ரிப்பு அனுபவப்பட்டாலும் பழகி போச்சே கூகுள் மேப்போட. எப்படிலாம் கூட்டு போகுது அடப்பாய். சேஃப் பார்க்கிங். இறங்கி கைஸ், நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நிற்கான் நம்ம பைக்கு. ரூம் லொக்கேஷன் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம ரூமை திறந்தாலே செம்மையாக இருக்குது. கொஞ்ச நேரம் தூக்கத்தை போட வேண்டியதான். எப்படி அவங்க வர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும். இப்போ ஆஃப்டர்நூன் 12:30, அவங்க ஈவினிங் 3:30 4 ஆகிடுவாங்க எப்படியும். ஏன்னா ஹெவி டிராஃபிக், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக அடுத்த vlog நம்ம கவர் பண்ண போகிறோம். இது என்ன இப்படி மக்களே, நம்ம கொடைக்கானல் வந்துட்டு முதல் சம்பவம் சைக்கிளிங் தாங்க. அதுவும் டியூவல் சைக்கிளிங், கப்புள் சைக்கிளிங் அதான் பண்ண போகிறோம். சாப்பிட்டாச்சு, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அதான் சைக்கிள் இருக்கிற இடத்துலையும் நம்ம vlog எடுக்கலை. என்னென்னா ஒரே நாய்ஸ் பொல்யூஷனாக இருந்துச்சு. ஸோ நம்ம பேசுகிறதே கேட்காது. அதுக்கு தான் சைக்கிள் எடுத்துகிட்டு தள்ளி தனியாக இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சைலண்டாக இருக்குண்ணா? ரொம்பவே சைலண்டாக இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ என்னென்னா, நமக்கு சைக்கிளிங்க்கு 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அந்த 20 மினிட்ஸுக்கு 100 ருபீஸு சிங்கிள். ஆமாம், ஐ மீன் பேர் ஹெட்டுக்கு 50. டபுள் சைக்கிள் எடுத்தோன்னா 100 ருபீஸ் தான். சிங்கிள் சைக்கிளாக எடுத்தால் 50 ருபீஸ் தான். 20 மினிட்ஸ் டைம் லேக்க ஒரு ரவுண்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி வந்தோம். இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டணும். பாதிலே மழை வந்துச்சு. அந்த ஆளை மிச்ச பாதிலே சைக்கிளை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. இந்த வாட்டியாவது ஃபுல்லாக நம்ம லேக்கை கவர் பண்ணுறோங்க. வாங்க போகலாம். 100 ரூபாய்க்கு 100 கிலோ வெயிட்டை தூக்குதுன்னா அதுக்கு தான் 100 கிலோ 60 கிலோ தான். ஓகே, நீங்க இப்போ ஓட்டுங்க, நாங்க ஐபோன் பின்னாடி வீல் ஏதோ கோட்டணும் இந்த மாதிரி தெரியுது. அதனால தான் தள்ளது கஷ்டமா இருக்கும். அவன் தெரியல, இது வரைக்கும் தெரியல. நான் பார்க்கல, அவங்க என்னைய கலாய்க்குவாங்க. அது இன்னும் தெரியல எனக்கு. சத்தியமா டயர்ல யாரும் இல்ல. எவ்வளவு இன்னசென்ட் தெரியுமா? சமாதான பிரகாரங்க எப்போ அப்படிதான் இருப்போம். என்னாச்சு, பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்தோன்னு வச்சுக்கோயேன், செம காமெடியா இருக்கும். நீங்க யார் இல்ல சைக்கிள்யா, நான் யார் இல்லாத சைக்கிள்யா ஓட்டி கடல் படாம இல்லையா? கண்ணாடி கழட்டிட்டு சொல்லுங்க, போடு எடுத்தாச்சு. அவ்வளவுதான். செகண்ட் லாஸ்ட் இந்த சைடு செகண்டா?
தள்ளி வந்து எடு. அப்பதான் மக்களே நம்ம லேக்ல சைக்கிளிங் போயாச்சு. ஆமா ஆமா அடுத்து ஃபன் பண்றோம். இல்ல இப்ப காரிங் போயிட்டு இருக்கோம். காரிங் ஆமா கார்ல இல்ல சைக்கிளிங் போயாச்சு. நெக்ஸ்ட் இது என்னது 100 ரூபாய்க்கு 10 புல்லட்ல 11 புல்லட்ல பலூனை சுட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம காரை எடுத்துட்டு ரூமுக்கு போறோம். ரூமுக்கு போய் வைப் தான் பண்ண போறாங்க. பண்றோம். வைப் பண்றோம். பின்னாடி ஒரு கப்பிள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆமா புதுசா ஒருத்தங்க ஜாயின் ஆகியிருக்காங்க. பட் அவங்க ஃபேஸை போட்டோன்னா இவங்க போட்டுருவாங்க. அவ்வளோதான், அவங்கள போட்டுருவாங்க. அதான் உண்மை. கொடைக்கானல் ஏறமா நாங்க மாட்டோம். இப்ப நீங்களும் சேர்ந்து மாட்டுங்க. நாங்க 3 மணி நேரம் மாட்டோம். இங்க ஒரு 1 மணி நேரம் மாட்டுவோம். ஏன் அவ்வளவு டிராஃபிக் இருக்கு? மக்களே இதுக்கு பேர் தான் வன்மம்ங்கிறது. ஆமா ஆமா வன்மத்தை கக்கிற நேரத்தை பாத்தீங்களா?